ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு இதை மாதிரி வீட்டிலே நீங்கள் ஐஸ்கிரீம் செய்து பாருங்கள். இனிமேல் கடையெல்லாம் போய் வாங்க தேவையில்லை. இதை ஈஸியாக வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1/2 லிட்ரு பால் இருந்தாவே போதும். இதை மாதிரி சூப்பராக சாஃப்டான ஐஸ்கிரீம் நாமளே ரெடி பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். இதை மாதிரி கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் ஃபேட் உள்ள பாலாக எடுத்துக்கோங்க. நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா காய்ச்சினா தான் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பொங்கி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா காய்ச்சினதும் இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்னஸ்ஸே போதும், கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். இது மாவாக அடியில் நின்று இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட சேர்த்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே டக்குன்னு பால் கெட்டியாகிடும், அடி பிடிச்சிரும். அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது நல்லா திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். இது நல்லா திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடிச்சுட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி டீப் ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டேன். சைடெலாம் ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டு திருப்பி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி 2 டைம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்தாதான் ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக கிடைக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கடையிலே சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இதை சேர்த்துக்கிறேன். இது 200 ml இருக்கும். நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சு இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. திருப்பியும் இதே கண்டெய்னரை சேர்த்து இது மேலே அலுமினியம் ஃபாயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது மேலே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் கட்டாயம் இது மாதிரி ரேப் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே பாதாமும் முந்திரி பருப்பும் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்காக நான் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, பாய்.